இலங்கைக்கு தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்தமை தொடர்பான அறிக்கையை பகிரங்கப்படுத்தாமல் இருக்க வலுசக்தி அமைச்சர் கடும் முயற்சி எடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். குறித்த அமைச்சர் 5 நாட்களுக்கு மேலாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் தங்கியிருந்து சதித்திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அவர் வெளிப்படுத்தினார். நிலக்கரி மோசடியானது இந்த அரசாங்கத்தின் ஒரு மோசடியாகும். இந்த நிலக்கரி மோசடியினால் நாட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகின்றது. புத்தாண்டு காலம் நெருங்குகின்றது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மின் பிறப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த மின் பிறப்பாக்கிகளுக்கான எரிபொருளையும் அரசாங்கமே கொண்டு வர வேண்டும். நிலக்கரி மோசடி மூடி மறைக்க இன்று மின்சார கட்டண சுமையை மக்கள் மீது சுமத்தியுள்ளனர். நுரைச்சோலை தொடர்பான முதல் அறிக்கை ஜனவரி 2 வெளியானது. ஆனால் 3 மாதங்கள் கடந்தும் வலுசக்தி அமைச்சர் அங்கு செல்லவில்லை. எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட பின்னர் அமைச்சர் இப்போது நுரைச்சோலையில் தங்கியிருந்து அந்த மோசடிகளை மறைக்க முயற்சி செய்கின்றார். அறிக்கைகளை வெளியிடாமல் தனது நெருங்கிய நண்பர் ஒருவரை பயன்படுத்தி இந்த மோசடியை மூடி மறைக்க அமைச்சர் பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறார். இப்போது அரசாங்கத்தில் ஊழல் நடந்துள்ளது என்பது போல கூற முனைந்தாலும் அந்த தவறு தங்களுடையது அல்ல என்று கூறவே முயற்சிக்கிறது. நாட்டில் பல்வேறு மோசடிகள் நடக்கின்றன. இவை அனைத்திற்கும் எதிராக இப்போது கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றன. பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன.